முதல்ல இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட பப்ளிக் கிட்ட உங்களோட என்டையர் ப்ராசஸிங் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ரெடியா? 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே. 35 கொடுத்துருக்குறாங்க. டிஎம்கே அவ்வளோ அலைன்ஸோட 35, விஜய் 35 கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு 20% கூட போகலை. இந்த எக்ஸிட் போலில் கூட நாம் தமிழர் பிறன்னு வச்சுருக்காங்க. டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு ஆம் சேரில் உட்காந்துக்கிட்டு போட்ட டேட்டாவாக கூட அது இருந்திருக்கலாம். இந்த சாம்பிளிங், இந்த கோளாறுகளை தாண்டி விஜய்க்கான பெர்சன்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. நான் கட்டாயம் ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் அங்கே யாரும் சொல்கிற நிலையில் இல்லை. ஹூ வேர் யுவர் ஸ்பான்சர்ஸ்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பான்சரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் இதில் எதுவும் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இந்த கோர் ஓட் பேங்குக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை கொடுப்பதை போல எதை செய்தார்னு இருக்குது. விஜய் மாதிரியான ஒரு ஆள் வரும்போது கூட்டணிக்கு வர்றதுக்கோ இல்லை கட்சிக்குள்ளே இருந்த பிளவுகளை சரி செய்யறதுல நீங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க? அதிமுக இல்லை துரோகிகளை விரட்டி ஏறதால அறிவிக்கலாலும் கைப்பற்றுறதான் சசிகலாமா அவர்களுடையது. அவங்க வாங்க போகிற ஓட்டும் ஏடிஎம்கே ஓட் பேங்க். அதனை என்ன முடிவு வந்தாலும் அலைன்சஸ் உடைவது உறுதி. அந்த கேம் சேஞ்சர் விஜய் தானே. இல்லை, ஏடிஎம்கே அவங்கள ஸ்ட்ராங் பண்ணல. பிஜேபியும் ஏடிஎம்கேக்காக டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணல. இதெல்லாம் நமக்கு எவிடென்ட்டாக தெரியக்கூடியது. திமுக தன்னுடைய பலத்தின் காரணமாக இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்கிறதா, இல்லை எதிர்கட்சிகளுடைய பலவீனத்தின் காரணமாக வாக்குச்சதறலால் இருந்ததானா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம்னா அது கொஞ்சம் சிஸ்டமிக்காக நடந்ததாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் அஃப்கோர்ஸ் விஜய் பெருமளவுக்கு அவரிடமிருந்து வாக்குகளை எடுக்கிறார். இந்த ஒரு 120, 122 தொடங்கக்கூடியதா டிஎம்கேக்கு இருக்குது. அந்த ஓரத்துக்கு அது போகுது அப்படின்னா இட் வில் பி a coalition வரும். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா. பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிற வரைக்கும், அதுவும் எலெக்ஷன் கவுண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல வைப்பு. கண்டிப்பாக எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. எக்ஸிட் போல் வந்திருக்கு. எக்ஸிட் போல் வந்து இப்போ பல நிறுவனங்கள் வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் 2026 அப்படின்றாங்க. அதிமுகவும் சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தாவேக்கா வந்து மேஜர் ரோல் பண்ணும், 80 சீட்டில் 90 சீட் எடுப்பாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது எக்ஸிட் போல்? ஒட்டுமொத்தமாக எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இன்றைக்கி அது ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சுங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவும் மாறி போச்சு. யாராவது ஒரு ஆள் நாம் தமிழருக்கும் கொடுத்துருந்தா எல்லாம் டேலி ஆகிருக்கும். அப்புறம் இன்னொரு ஏஜென்சி வந்து சசிகலா, ராமதாஸ் அந்த ஃபேக்ஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமாக முடிச்சிருக்கலாம். பிறைன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு அதில் நாம் தமிழரே கொண்டு போய் பிறையில் சத்துலேயே எனக்கு மாற்றுக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி. நீங்கள் ரெஜிஸ்டர் பார்ட்டி டிவிக்கு தனியாக போட்டாங்க, ஏன் கொடுக்காம போகிறீங்கன்னு அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஆரம்பத்தில் எக்ஸிட் போல் அப்படின்னும் போது இதனுடைய க்ரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இருந்திருக்கு. 2021 எலெக்ஷனில் கரெக்டாக இருந்தது. ஆனால் 2024 தேர்தல் வரும்போதே தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நொய்டா பேஸ்டு சேனல்ஸு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ், நேஷனல் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவுக்கு தவறு செய்தார்கள். பாஜக குறைஞ்சது 2லேருந்து மேக்ஸிமம் 14 வரைக்கும் போகும்னெல்லாம் நம்ம கருத்து கணிப்புகளை பார்த்தோம். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அண்ணாமலை தலைமையிலாக அந்த என்டிஏ அவங்க போவாங்கங்கிற வரைக்கும் பார்த்தோம். அந்த இடமே ஒரு தவறு பெருசாக நடந்திருக்கு. இப்போ நமக்கான கேள்வி, முதல்ல இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட பப்ளிக் கிட்ட உங்களோட என்டையர் ப்ராசஸிங் எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ரெடியா? என்னுடைய கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் 75,000 பூத் இருக்குது. மை கொஷின் இஸ் வெரி ஓப்பன். நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு குறைஞ்சது 1500 பேர் இருந்திருந்தால் தான் நேரில் போய் ஓட்டு போட்டு வரவங்ககிட்ட சர்வே எடுத்துருக்க முடியும். முதல்ல மோட் ஆஃப் சர்வே எப்படி எடுத்தீங்க? இப்போ 75,000 பூத்து, குறைஞ்சது பூத்துக்கு ஒரு ஆள் நீங்கள் 1% பூத் எடுத்தீங்கன்னா அதில் 750 வரப்போகுது. பூத்துக்கு ஒரு ஆள்னா அந்த ஒரு ஆள் மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா இவரை மாற்றி விடுறதுக்கோ பின்னாடி அந்த டேட்டா செட் எடுத்து கொடுக்கறதுக்கோ ஒரு ஆள் வேணும். அப்போ குறைஞ்சது 2 பேர் ஒரு பூத்துக்குன்னு போட்டால் 1% சாம்பிளிங் எடுத்தால் கூட ஆன் அண்ட் ஆவரேஜ் 1500 பேர் வேணும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்த அன்னைக்கு 1500 பேர் இறக்கி விட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜென்சிக்கு மேன் பவர் இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் நேரடியாக போய் இதை ஆப்வியஸாக எடுத்தீங்கிறத நான் ஆரம்பத்திலே ரூல் அவுட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பூத்துலையாச்சும் 200 மீட்டருக்கு தள்ளி நின்று வரவங்ககிட்ட நிப்பாட்டி நீங்கள் கேட்டு அதை எடுத்து போட்டிங்களாங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, அப்போ நீங்கள் ஆன்லைன் மோடில் போயிருந்துருக்கலாம், த்ரூ ஃபோன் மூலயமா எடுத்து. ஏன்னா டேட்டா இன்றைக்கி பெரிய அளவுக்கு விற்கப்படுகிறது. அது ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு டார்க் வெப் அளவில் அதுக்கு தனியான விற்பனை இதெல்லாம் இருக்குது. எடுக்கிறீங்கன்னா இதை கேண்டிடேட் வைஸாக ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகிருக்கு. எடுத்துகிட்டு அவங்களுக்கு நீங்கள் டெலிஃபோனிக்கில் பண்ணி கேட்கணும் யாருக்கு போட்டிங்கன்னு.
அந்த மாதிரியான டெலிகாலர்ஸில் எடுக்கிறது, அவங்க எதுக்கு உண்மையை தான் சொல்லணுன்றது தெரிஞ்சவங்க கேட்டாலே உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை. வடிவேல் காமெடி தான் வருது. யாருக்கு போட்டேன்? உனக்கு தம்ப போட்டேன். பார்த்தியா, ஓட்டு போட்ட தேனி சின்னத்துக்கு ஒரு குத்து, தென்னமர சின்னத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி. இது ரெண்டாவது. டெலிஃபோனிக் கால்ஸோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் கூகுள் எக்ஸல் இதெல்லாம் போடுறீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஷீட்லாம் போட்டால் நம்ம ஆட்களை யாராச்சும் ரிசர்ச் பண்ணி கூகுள் ஷீட்டை அனுப்பி ஃபில் பண்ண சொன்னாலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்கள் தொகுதி என்னென்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 230 நாளில் ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணணும். யாரோ ஒருத்தர் சர்வே எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு இதை பண்ணணுங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இது போக ஷை ஓட்டர்ஸ், சைலண்ட் ஓட்டர்ஸ்னு 2 கேட்டகரி இருப்பாங்க. ஷை ஓட்டர்ஸ், நம்ம உதாரணத்துக்கு பப்ளிக் பைட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அவங்க வந்து கூச்சப்படுவாங்க, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பேசினாலும் அவங்க ஆன் கேமராவில் பேசுகிறதுக்கு வேண்டான்ட்டு கடைசி வரைக்கும் கூச்சப்பட்டுட்டு போயிடுவாங்க. சைலண்ட் ஓட்டர்ஸ் ஆரம்பத்திலே முடியாதுன்றவாங்க. அவங்க நான் எனக்கு கருத்து இருக்கலாம், அதை நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் சொல்லிடுவாங்க. ஆரம்பத்திலே அதை அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணுறாங்க. இந்த ஓட்டர்ஸ் எந்த சாம்பிளுக்குள்ளேயுமே வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் எடுத்த சாம்பிள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் பூத்துக்கு ஒன்றா அனுப்பி சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பிளில் ஆண் பெண் இருக்கணும், ஏஜ் கேட்டகரியாக பிலோ 20யா, எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா, 20 to 50யா, இல்லை வயது முதிர்ந்தவங்களா, அரசு திட்டத்தை பெறுறாங்களா, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்போ இவங்களை எலெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம், இப்படியான பல கொஸ்டினஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இது போக அவங்க எல்லாம் நீங்கள் கம்யூனிட்டி பேஸ்டாக பார்க்கணும், இல்லை அவங்களுடைய மதம் சார்ந்து அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, இவ்வளவு பேக்ரவுண்ட்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை ஒர்க்கிங் அப்படின்னா அதில் என்ன ஸ்ட்ராட்டா ஆஃப் இதில் இருக்கிறாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸா, இல்லை மிடில் கிளாஸா, இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்ததுனால அதனால் இந்த ஒட்டுமொத்த என்டையர் இது எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முழுமையான ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா தலைவாழை இலை போட்டு ஊறுகாங்கிற அளவுக்கு சாம்பிளாக பார்த்தா போதும். இதில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ட்ரெண்டை ஒரு காலம் வரைக்கும் காட்டுச்சு, நம்ம அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அப்கிரேட் ஆகிற இடத்துலேருந்து செஃபாலஜிஸ்டோ இருக்கக்கூடிய நிறுவனங்களோ தள்ளி போனதன் விளைவாக இன்றைக்கு அக்யூரசி இழந்து, ப்ரிசிஷனை இழந்து இவை நிற்கிறது. ஒரு வகையில் நீங்கள் இவ்வளோ பேரும் பண்ணுறீங்க, இதில் ஏதோ ஒன்று பழிக்காமல் போகலாம். பழிக்காமல் போனதற்காக யாராவது ஒருவராது இது வரைக்கும் வந்து பப்ளிக் அப்பாலஜி கொடுத்துருக்காங்களா? நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணோம், எங்களுக்கு இது தவறாக போயிடுச்சு, அது குறைஞ்சபட்ச தார்மீக பொறுப்பு இருக்கிறோன்னு சொல்லாத வகையில் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டாம், பட் இட் கிவ்ஸ் அ பேட்டர்ன் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். டேட்டாக்குள்ளே போனோம் அப்படின்னா டிஎம்கேக்கானது அப்படிங்கிறது தான் பெருவாரியானதாக இருக்கிறது. ஏடிஎம்கேக்கு ஒரு 2 அல்லது 3, தாவேக்காக நீங்கள் செல்ல அப்படின்னீங்க ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 120 வரைக்கும் பிரதீப் குப்தாவினுடைய டிவிக்கும் சேம் ஈக்குவலாக பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கு தான் போட்டியே, திமுக ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகேன்னு. அவரும் இந்த இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது எந்த மாடலில் எடுத்தாங்க, ஹைப்ரிட் மோடா, இப்போ இன்பர்சன் பண்ணிங்களா, எவ்வளவுக்கும் பிறகும் அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு என்ன இருக்குது, நான் யாருக்கு போட்டேன்னு கேட்டால் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அவர் எங்கே பனையூர் ஆஃபீஸில் அதை எடுத்தாரான்னு நமக்கு தெரியல. அவங்களே இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு அந்த ஆஃபீஸே ஆக்டிவாக இருக்கானு தெரியல. நான் திரும்ப சொல்கிறது, விஜய் நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்லலை. இந்த இடத்துல பொதுவாக வந்து எல்லாருமே எக்ஸிட் போல வந்த எல்லா சர்வேலையுமே வந்து விஜய் வந்து டபுள் டிஜிட்டில் தான் எடுக்கிறாரு. ஒரு 12 சீட்டு, 18 சீட்டு, 20 சீட்டுன்னு அப்படி எல்லா சர்வேயும் அதை தான் சொல்லுது. ஏன்னா முன்னாடி ப்ரீ போலுக்கு முன்னாடி ஒரு 2 சீட்டு வருவார், 1 சீட்டு வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எக்ஸிட் போல் வந்து அதுவே மாற்றமாக இருக்குல்ல. இல்லை, அந்த இடம் நீங்கள் சர்வேஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி எக்ஸிட் போல்ஸ் ஆர் ஒப்பீனியன் போல்ஸ், பர்சன்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம். பர்சன்டேஜ் சீட் கன்வென்ஷனில் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அவங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலுக்கு போனாலும், நான் திரும்ப சொல்கிறேனே, விவசாயிக்கு இதுதான் மை ஆக்சஸ் மட்டும்தான் 35 கொடுத்துருக்குறாங்க. டிஎம்கே அவ்வளோ அலைன்ஸோட 35, விஜய் 35 கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு 20% கூட போகலை. 20% கீழே இருக்குன்னா சீட்டு கன்வெர்ட் ஆகாது. அல்லது எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சிஸில் இதையே கான்ஸ்டிடுவன்சி வைஸாக முடிஞ்சா அவங்க அவ்வளோ ப்ராப்பராக எடுத்திருந்தாங்கன்னு வைங்க, கான்ஸ்டிடுவன்சி வைஸாக டேட்டா ரிலீஸ் பண்ணட்டும். எவ்வளோ சாம்பிள் கவுண்ட் வேண்டாம், கான்ஸ்டிடுவன்சி வைஸாக ஓட் பர்சன்டேஜ். ஏன்னா நீங்கள் 234க்கும் எடுக்கலை, நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒருவேளை தமிழ்நாடு இதுலேயே நீங்கள் தமிழ்நாடு சென்ட்ரிக்கான ஏஜென்சிஸை தனியாக பிரிங்க, சென்ட்ரல் நேஷனல் ஏஜென்சிஸ், நேஷனல் மீடியாஸாக இருக்கக்கூடியதை தனியாக பிரிங்க. நேஷனல் ஏஜென்சிஸை எடுத்தோம்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆலங்குளம் எங்கே இருக்குது, ஆலங்குடி எங்கே இருக்குது, இங்கே ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அங்கே ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அங்கே எந்த சமூகம் செறிவாக இருக்குது, அங்கே இது வரைக்கும் எந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, இந்த அலையன்ஸ்லேருந்து இந்த ஒரு கட்சி போனால் அது அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா, இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் அந்த தொகுதியில் ஏதாவது ஒரு பர்னிங் இஷ்யூ இருக்கா. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு
தொகுதி ப்ளஸ் அது அக்கம் பக்கத்து தொகுதி வரைக்கும் ஆத்தூர், அது சேலம் factor ஆத்தூர் இருக்கு, இருக்குமாங்கிறது. திண்டுக்கல் ஆத்தூர் இருக்கு. ஆச்சா இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டே தமிழ்நாடை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பாலிட்டிஷியன்ஸ்க்கும் அதுக்கு சரியான முடிவு கிடையாது, செஃபாலஜிஸ்ட்டுக்கும் அது சரியான முடிவு கிடையாதுங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். உங்களுக்கு ஆத்தூருக்கும் சாத்தூருக்கும் யார் ஸ்ட்ராங்குங்கிறத நீங்கள் டெல்லியில் இருந்துட்டு முடிவு பண்ணிடுவீங்க. இங்கே ஏஜென்சிஸ்க்கு நீங்கள் கொடுத்தாலுமே கூட எந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்கங்கிற விஷயம் இருக்குது. ஆச்சா இதை ஒரு பக்கம் வச்சோம்னா இவங்க கொடுத்தது இல்லைல்லாம் இந்த சாம்பிளிங் இந்த கோளாறுகளை தாண்டி விஜய்க்கான பர்சன்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பூத்துக்கு ஒரு 200 ஓட்டு அவர் வாங்கினா கூட 201 வாங்குறவங்க அந்த பூத்தில் லீடிங். நீங்கள் 16%. இதை ஒருவேளை மண்டல வாரியாக சீட்டு வாரியாக ரிலீஸ் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கு பிறகு பேசலாம். அப்படி ஒரு டேட்டாவை எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்டென்சிவாக எடுத்திருந்தால் நான் எல்லார் லீடிக்குமே சொல்கிறேன். இப்போ இது முடிவு வந்து விட்டதனால் நீங்கள் இன்றைக்கி போய் இந்த எலெக்ஷனில் போட்டியிட்ட டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தாவேகா அத்தனை 234 இருக்க எந்த கேண்டிடேட் கேட்டாலும் இப்படி தான் ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு, நிம்மதியாக இருக்கீங்களா, ஜெயிச்சிருவீங்களா சார், நான் ஆஃப் த ரெக்கார்டில் கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல சார், செலவு பண்ணியிருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு தான் போட்டிருக்கானான்னு தெரியல, கடைசி ரவுண்டு என்ற வரைக்கும் என்ன ஆவம்னே தெரியாதுங்கிறது தான், நான் கட்டாயம் ஜெயிச்சிடுவேன் அப்படின்லாம் அங்கே யாரும் சொல்கிற நிலையில் இல்லை. எலெக்ஷன் கிரவுண்ட் அப்படி இருக்குது. அதை தாண்டி இவங்க இதை ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி இதில் எரர்ஸை குறைக்க முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு டிஎம்கே நீங்கள் நேற்று வரைக்கும் என்ன செய்ய எழுதிக்கிட்டு இருந்துச்சு, 3 பேரும் யார் தாவேக்கா தான் அதில் லீடிங்கில் வந்தாங்க. அதுக்கு பிறகு டிஎம்கே பிக்கப் பண்ணிச்சு, பிறகு ஏடிஎம்கே நேரடியாக அவங்க சொல்லலை, அமைச்சரவை லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு 8 புதிய அமைச்சர்கள். எடப்பாடி பழனிசாமி 150 வரைக்கும் வரும்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இல்லை, கொடைக்கானல கூட அமைச்சர் யாராருக்கு எந்த போஸ்ட்னு கூட டிஸ்கஸ் பண்ணி புதுமுகங்கள் யார் யாருங்கிறத உள்ள சேர்த்துட்டாங்க. தாவேக்கா அவங்க அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும் முதல்ல வந்துருச்சு. புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து துறையிலேருந்து அதில் ஏன் ராஜ்மோகனுக்கு இல்லைன்னுங்கிற வரைக்கும் அது பெரிய டிபேட்டாக போயிடுச்சு. இதில் மெரினாவில் எடுத்துக்கலாம், கவர்னருடைய அந்த இதுவோ இல்லை சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மன்னவோ நமக்கு இடம் பத்தாது, நமக்கு அவ்வளோ இது வருவாங்க. தேசிய தலைவர்கள் யார் யாருக்கு போடணும், சர்வதேச லீடர்ஸ் இவர் பதவியேற்பு விழாக்கு யாரை கூப்பிடணும், அன்னைக்கு தலைவருக்கு என்ன ட்ரெஸ் கோடு, தொண்டர்களுக்கு என்ன ட்ரெஸ் கோடு, நண்பா நண்பீஸ்க்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன, எந்தெந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுகளை பத்திரிகையாளர்களை 2 நாளைக்கு வச்சு செய்யணும், இந்த வரைக்கும் அவங்க லிஸ்ட்டு போட்டாங்கல்ல. நீங்கள் 3 பேருமே கேபினெட் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்கிறது அவங்களா, அது அவங்க கசிய விடலைனாலும் அதை அவங்க ரசித்தாங்க. ஏன்னா நம்ம ஜெயிப்போன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கோன்னு ஒரு இமேஜ் வருதுன்னு. இப்போ இது வந்திருந்தாலும் இதில் ஒரு வேலை குறைவாக இருக்குது, இல்லை டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குன்னா அது மனசை விட வேண்டாம். வாக்கு என்ற வரைக்கும் யூ ஸ்டில் ஹாவ் அ சான்ஸுங்கிறது ஃபேர் அண்ட் ஆஃப் சான்ஸு நீங்கள் நினச்சிக்கோங்க. மேபி நாளைக்கு அறிக்கை வரலாம், ஒரு ஷீரடியில் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அவர் அங்கே இது பண்ணிட்டு ரிட்டன் வரார் அப்படின்னா அதுக்கு பிறகு மேபி விஜயோட ஹேண்டில் இருந்த அறிக்கை வரலாம். இபிஎஸ் அவர்களும் இது கருத்து திணிப்பாக இருக்கலாம் அப்படிங்கலாம், இல்லைனா அந்த அவங்களுக்கு ஃபேவராக அந்த 2 எடுத்துகிட்டு அவர் 2 வருஷம் பண்ணலாம், எல்லாமும் இருக்குது. பட் நோபடி இஸ் ஹாப்பி. என்னென்னா இதில் வந்தது ஓகேப்பா வரும்னு சொல்கிறாங்கப்பான்னாலும் இதில் பல நிறுவனங்கள் அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் யாருன்னு சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போய் 234 தொகுதியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேன் பவர்லேருந்து எல்லாம் போட்டு குறைஞ்சது 5 கோடியாச்சும் ஆகும். ஹூ வேர் யுவர் ஸ்பான்சர்ஸ்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பான்சரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் இதில் எதுவும் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அந்த கேள்வியும் அந்த இடத்துல தொக்கி நிற்கிறதா இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அது ஒரு ஈஸி கேக் வாக்காக ஆப்வியஸாக டிஎம்கேக்கும் இருக்காது. இந்த நம்பரே வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் இல்லை இதை விட கூட வாங்குறாங்க அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஆப்வியஸாக ஒரு டஃப் ஃபைட் தான். ஏன்னா நான் நம்புறது ரூரல் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்கான ஹோல்டு இருக்கிற இடங்களில் அப்படி ஈஸியாக அவங்க விட்டுற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக செய்த தவறுகள் அதெல்லாம் நம்ம ரிசல்ட்ஸ்க்கு பிறகே கூட இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. விஜய் பெரிய அளவுக்கு இது ஓவரால் ஒரு ஜிஸ்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு லார்ஜர் பிக்சர் பிம்பத்தை காட்டுறாங்களோ விஜய்க்கு இவ்வளோ நாள் கட்டிக்கிட்டு இருந்ததுங்கிறது தான். அதாவது ஏடிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், விஜயை ஓவர் எஸ்டிமேட் ஜாஸ்தியாக பண்ணிட்டோமோன்னு ஒரு பார்வை இருக்குது. இது ஒரு லார்ஜர் பிக்சரில் பார்க்கும்போது ஏடிஎம்கே ஓட்ஸை தான் அவர் அதிகமாக எடுத்திருக்கார். ஆனால் டிஎம்கேலேயும் ஒரு சங்கு போயிருக்கு. ஆனால் அது ஆட்சி மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கோ இல்லை டிஎம்கேவை செகண்டுக்கு தள்ளுற அளவுக்கோ போகலை என்பதாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அக்ராஸ் ஏஜ் அவர் இது பண்ணுறாரு, விமன் ஓட்ஸில் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அதையும் தாண்டி ஹோல்டு பண்ணக்கூடிய வேலையை டிஎம்கே பார்த்துருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனில் டிஎம்கேனுடைய மெஷினரி ஒர்க் பண்ணதுங்கிறது வேறு யாரை விடவும் பூத்தில் அவங்க அவ்வளோ கான்ஷியஸாக ஒர்க் பண்ணாங்க. பிஎல்ஏ 1, 2க்கு பிறகு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க டிஎம்கேல, பூத் லெவல் கமிட்டி. அதில் 10 பேர் கொண்ட கமிட்டி. அந்த 10 பேரும் ஒவ்வொருத்தரோட 100 பேர் கனெக்ட் ஆகணும், 100 ஓட்டர்ஸு. முன்னாடி இப்போ தானே வார்டுக்கு 750, 800 வரைக்கும் அந்த இதை குறைச்சாங்க. முன்னாடி 1000 இருந்தப்போ அவங்க பிளான் அது 2024 அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க.
ஒவ்வொருவரும் 100 வாக்காளர்களோட உன் பூத்தில் இருக்கிறவங்களும் நீ டைரக்ட் கான்டாக்டில் இருக்க. அவங்களுக்கு அரசு அலுவலகங்கள் ஏதாவது அப்ளை பண்ண வேண்டியிருக்கா, ஸ்கீம்ஸில் என்ரோல் பண்ணணுமா, தனிப்பட்ட முறையில் ஏதாவது அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கா, அதை செஞ்சு தர முடியுமா, பொலிட்டிக்கலி பியூரோக்ரஸி லெவலில் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இதை அப்படியே ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பூத்துக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர்னு ஒருத்தரை போட்டு அதை பொதுவெளியில் டாக்குமெண்ட் பண்ணுறது. இவ்வளவு கோஆர்டினேட்டராக டிஎம்கே ஒர்க் பண்ணியிருக்கு. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுடைய கேடர்ஸ்க்கு அவர் பூஸ்ட் பண்ணாமல் விட்டதுங்கிறது ஒரு மேஜர் ரீசனாக. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சஸ்டெயின் பண்ணுறாரு, இந்த இதை கொண்டு வராரு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும்ல ஏடிஎம்கேக்குன்னு, அதை விட்டுட்டு அவங்க எப்படி இது போடுவாங்க ஓட்டு மாற்றி? கோர் ஓட் பேங்க்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அந்த கோர் ஓட் பேங்க்குக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை கொடுப்பதை போல் எதை செய்தார்னு இருக்குது. 96 அவ்வளோ பெரிய வரலாறு காணாத தோல்வி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்கிறாங்க, பர்கூரில் அவங்க தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வரும்போது ஒரு சுகவண்ணம் அவர்களை எதிர்த்து அவங்க தோத்ததாகட்டும். அதற்கு பிறகு 98 அவங்க வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வந்தார்கள், ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். அந்த ஒரு விக்ட்ரிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு எனர்ஜியை கொடுத்தது. மத்திய அரசு கவுக்குறாங்க, அதுக்கு பிறகு கூட்டணி மாறுது, அதுக்கு பிறகு 2001 திரும்ப ஒரு ஷி கேம் டு பவர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் ஷி வாஸ் கன்விக்டட். 140 நின்று 132 அந்த சீட்டை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த கேடர்ஸ்க்கான கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் ஆப்டிக்ஸ்லேயோ பெர்ஸ்பெக்டிவ்லேயோ ஜெயலலிதா செஞ்சாங்க. 2017 இப்போ வரைக்கும் அதிமுக செய்யாததனுடைய வெளிப்பாடாக நான் இதை பார்க்குறேன். இன்னொன்று, அதிமுக அவங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கல. நான் சொல்கிறது கட்சியை. நீங்கள் விஜய் மாதிரியான ஒரு ஆள் வரும்போது கூட்டணிக்கு வர்றதுக்கோ இல்லை கட்சிக்குள்ளே இருந்த பிளவுகளை சரி செய்கிறதுல நீங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டீங்க? அவர்கிட்ட போய் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சேர்ந்துக்கிறங்கிற இதை வச்சவங்களையும் கூட அவர் சேர்த்துக்கலங்கிற ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் இருக்குது. உங்களுடைய கோர் ஓட் பேங்க்கு, உங்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க்கு நீங்கள் 1000 சொன்னாலும் இடிவிதனர் அலையன்ஸில் வந்த மாதிரி ஓபிசியோ இல்லை, இப்போ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவருக்கு அந்த இடத்துல கட்சியை ஸ்ட்ராங் பண்ண விருப்பம் இல்லை, கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசியிருந்த பிரேமலதா வெளியில் போனால் நீங்கள் நினச்சிருந்தா உங்களால் பிஜேபி லெவலில் பேசி அங்கே தக்க வச்சுருந்துருக்க முடியும். ஆனால் இப்போ அதிமுகவில் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டார்ல. அதிமுக லீடராக எமர்ஜ் ஆனால் மட்டும் அவருக்கு போதுமா? அதிமுக ஓட்டர்ஸ்க்கு உங்களுடைய இல்லை முன்னாடி ஒரு குழப்பமாக இருந்துச்சுல, ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சசிகலா எல்லாருமே ஒரு அதிமுக பங்கு போடுற மாதிரி இருந்துச்சுல. இப்போ அதிமுகன்றது அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போவும் அதிமுக இல்லை துரோகிகளை விரட்டி ஏறத்தாழ அறிவிக்கலாலும் கைப்பற்றுறது தான் சசிகலாமா வேண்டியது. அவங்க வாங்க போகிற ஓட்டும் ஏடிஎம்கே ஓட் பேக் அதானே. அது 100 ஓட்டுனே கூட வச்சுக்கோங்க சார், அதுதானே. அப்போ உங்களுடைய இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்தி முதலமைச்சர் ஆவதல்ல, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவே தொடர்வது. இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் 4வது பொது தேர்தலில் ஃபஸ்ட்டு வரலன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் அமைதியாக இருந்துருவாங்களா? அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கா? குரலே வராதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அந்த 6 அமைச்சர்கள் வந்து உங்களை பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் எஸ்பிஎல் அவர்கள் தான் அதை பிரேக் பண்ணார். அதற்கு பிறகு நீங்கள் இல்லைன்னு மறுத்தீங்க. செங்கோட்டையன் அதை வேறு விதமாக சொன்னார், அவர் வெளியேற்றப்பட்டார், போயிட்டார். அந்த 5 பேரும் இதுக்கப்புறமும் அமைதியாக இருப்பாங்கன்னு நம்புறீங்களா? அந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்பே ஆகிடாமல் போயிடுமா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு இல்லையா? அதாவது அதிமுக இதிலிருந்தும் மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும், நான் இப்போவும் நம்புகிறேன், ஒரு 30 to 45 கான்ஸ்டுவன்சிஸ் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமாச்சும் ஒரு இழுபறியில் போகும். அப்படி ஜஸ்ட் லைக் தட் போகாது. உங்களுக்கு ஒரு வேளை போன முறைக்கு முந்தின ஒரு ராதாபுரம் இருந்த மாதிரி அப்பா அவர்களுக்கும் இன்பதுரை அவர்களுக்கும் அது திரும்ப போய் அது சுப்ரீம் கோர்ட் அது திரும்ப எண்ணியும் ரிலீஸ் பண்ண வைக்காம 2021 கூட டி நகர் அப்படிதான் இருந்துச்சு. டி நகர் அப்படி தான் இருந்தது. அவர் சத்யா அவர்களுக்கும் அன்பழகன் அவர்களுக்குமானது நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ராஜா அன்பழகனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த இது ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாது? அல்லது ஒரு மொடக்குறிச்சியில் நடந்த மாதிரி, ஒரு சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கோ இல்லை பூங்கோதை ஆல்டியர்னாக்கோ நடந்த மாதிரி இந்த ஒரு நெக் டு நெக் இருக்கும். பட் டிஎம்கே ஸ்டில் ஹேவ் அ குஷன். இதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது, அந்த ஒரு 120 122ன்னு தொடங்கக்கூடியதாக டிஎம்கேக்கு இருக்குது. அந்த ஓரத்துக்கு அது போகுது அப்படின்னா இட் வில் பி அ கோயலேஷன் கவர்மெண்ட். ஏன்னா 122ங்கிறது 5 சீட்டு பேர்லி மோர் தென் உங்களுக்கான ஹாஃப் ஏ மார்க். 117 தாண்டி 5 சீட் அப்படிங்கிறது. கலைஞர் மாறலாம், 2006 மாறலாம், வெளியில் இருந்த ஆதரவெல்லாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது ஒரு சாணக்கியம் தான். 2006 to 2011 காலகட்டன்றது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமே அவங்க ஆட்சி நடத்தினாங்க. ஏன்னா உங்களை நம்பி அங்கே மேலே யூபிஏ இருந்ததுனால உங்களால் அதை செய்ய முடிஞ்சுது. தனக்கு 2009க்கு பிறகு அந்த நிலை மாறினாலும் அவங்க அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு வேறு விதமாக 2G வந்துச்சு போச்சுங்கிறதுனால அது அப்படியே வேறு இதில் டிவியேஷனில் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ இருக்காது. இப்போ எல்லா கட்சிகளும்
சீட்டு பங்கீட்டிலேயே காயப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இனிமேல் தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட அந்த ஹோல்டு வருது, அவங்கள நம்பி தான் இல்லை ஆட்சி. கிரீஷ் ரோடாங்கர் கூட அதெல்லாம் சொல்கிறார், இன்னும் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருப்போம் இல்லை எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்றாரு. வரட்டும் வரட்டும் வரட்டும், நல்லபடியாக வரட்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 6 மாதங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் அப்படியே தொடராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். தெர் வில் பி அலைன்ஸு, என்ன முடிவு வந்தாலும் அலைன்சஸ் உடைவது உறுதி. அந்த கேம் சேஞ்சர் விஜய் தானா? மேபி ஃபைனல் அவுட்கம் வரட்டும். ஆப்வியஸாக விஜயை நோக்கி போக போகிறாங்க. அதாவது இந்த எலெக்ஷனில் 2 பெஞ்ச்மார்க், அதில் எய்தர் அது உடையும் இல்லை ஈக்குவல் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஒன்று 1977க்கு பிறகு அல்லது திமுக அதிமுக தோன்றிய பிறகு திமுக அதிமுக இல்லாத ஒரு புது கட்சி தன்னுடைய முதல் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நின்று வாங்கிய அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை விஜய் தாண்டுவார். ப்ராப்ளி விஜயகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினதாக தான் இருக்கும். அதை விஜய் ஆப்வியஸாக பிரேக் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் அதை கிராஸ் பண்ணிடும், பைபாஸ் பண்ணிடும் நான் நம்புகிறேன். இரண்டாவது, முதல் இடத்துக்கான வெற்றி அப்படிங்கிறது 40ஓ 37ஓ 38ஓ இல்லாமல் அது குறைஞ்சி கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி 33 கீழே போகாது. 1977 எம்ஜிஆர் வாங்கியதுங்கிறது 33%, 33 அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய், அதாவது இப்போ திமுக அதிமுக 2 பேர்லேருந்து விஜய் ஓட்டு எடுத்தாலும் இப்போ அந்த கூட்டணியை அரித்மெட்டிக்காக ஒரு 1.5% டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? 2 பேர்லேருந்து 5% எடுத்தாலும், அவங்க 39ல் 46ல் இருந்தாங்க, நான் 45ல் இருந்தது 5% குறைச்சாலும் 40ல் இருக்காங்க, இது 38ல் இருக்குன்னா 2 பேர்லேருந்து 5 வருவோம்னா இது 33 ஆகும், இது 31 ஆக போகுது, அவ்வளோதானே? அப்போ ஸ்டில் டிஎம்கே ஹேஸ் அந்த லீடுங்கிறது, அந்த குஷன்ங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் எரோட் பண்ணதுங்கிறது டார்கெட்டடாக டிஎம்கே ஓட்ஸை குறி வைக்கல எஃபெக்டிவாக அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் யூத்ஸ் அமாங் தி மைனாரிட்டிஸில் நீங்கள் ஒரு இதை எரோட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் மற்ற இது என்மாஸாக பிளாக்காக நின்றுருக்குறாங்க. அது மைனாரிட்டிஸை தாண்டி தாவேக்காவுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்ஸாக இருந்தவங்கக்கிட்ட ஆன்டி பிஜேபி நீங்கள் திமுக அளவுக்கு பேசாதனால அவங்களும் உங்களை நம்பி வரலங்கிறத நம்ம அதை ரீட் பண்ண வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் இதுக்கும் நம்ம அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குன்னே கொடுக்கலாம். ஏன்னா எல்லா தியரிஸும் பலிக்கலைனாலும் இது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது, ஒரு அது நம்பத்தகுந்த ஒரு தியரியாகவும் நம்மளால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியறதுனால நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். 2026 தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு இருக்கிற எல்லா கூட்டணிகளிலும் மாற்றம் ஏற்படும். சில கட்சிகளுடைய தலைமை பொறுப்பின் மீதான கேள்விகள் எழலாம், சில கட்சிகள் பிளவுபடலாம், புதிய கட்சிகள் உருவாகலாம். என்டையர் விஷயமும் கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகும். மேபி அடுத்து அதற்கு காரணமாக இவங்க உடனே வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அந்த 122ங்கிறது ஒருவேளை அலைன்ஸாக இருக்குது, இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கவர்னர் அவரை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். யாருக்கும் தனி கட்சி யாருக்கும் மெஜாரிட்டி வரலன்னு கூப்பிடாமலே அவர் கிளம்பி டெல்லி போயிடலாம். ஏற்கனவே கேரளாவில் தான் இருக்கார். தமிழ்நாட்டுக்கு வி டோன்ட் ஹேவ் அ கவர்னர். அந்த கவர்னர் கார்டை எடுக்கிறது நிலைமையை தமிழ்நாடு மக்கள் ஏற்படுத்துவார்களா, இல்லை சிங்கிள் பார்ட்டியாக மெஜாரிட்டியை தாண்டி டிஎம்கே கொடுப்பாங்களாங்கிறது ஓட்டுப்பெட்டி திறக்கும்போது தான் தெரியும். பட் பிஜேபி அந்த கார்டை விளையாடணும்னு தான் கான்ஷியஸாக தமிழ்நாட்டில் கவர்னரை ஃபுல் டைம் கவர்னரை போடாமல் வச்சுருக்கிறாங்க. அங்கேயும் எலெக்ஷன் இங்கேயும் எலெக்ஷன்னா ஒரே நாளில் தான் ரிசல்ட் இருப்போது. நீங்கள் எங்கே இருந்து பதவி பிரமாணம் எடுத்து வைப்பீங்க? முதல்ல இருக்கிற இடத்துல தான் வைப்பாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ வைப்பாங்க. அங்கேயும் இல்லாமல் 2 இடத்துல அங்கே வருதுன்னா, சசிகலாவை தேர்ந்தெடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தாங்களே, அவர் ஊட்டியில் இருந்தார், அப்படியே இறங்கி வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி போயிட்டார்ல வித்யாசாகர் ராவ். அப்போ ஐ திங்க் அவர் மகாராஷ்டிராவுக்கு பொறுப்பாளராக இருந்தார்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா கிளம்பி அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இருந்து நீலகிரிலேருந்து அங்கே ஊட்டியிலேருந்து இறங்கி கீழே வந்து சென்னை வர்றான்னு பார்த்தா டக்குன்னு எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த அம்மா ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் வரலையே. இபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ஃப்ளோர் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு வந்து ஒரு விதமாக செட்டில் ஆகிதுன்னு போச்சு. ஸோ அதை அந்த மாதிரி ஒரு கார்டை விளையாடுறதுக்கான வாய்ப்பை மக்கள் உருவாக்கி தருவார்ல. அது பிஜேபி லாஸ்ட் கார்டாக வச்சுருக்கு. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே அவங்கள ஸ்ட்ராங் பண்ணல, பிஜேபியும் ஏடிஎம்கேக்காகவே டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணல. இதெல்லாம் நமக்கு எவிடெண்ட்டாக தெரியக்கூடியது. ஸோ பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த எலெக்ஷன் லாஸ்ட் கவுண்ட் வரைக்கும் எல்லாரும் பக்குன்னு உட்காந்துருக்கக்கூடிய எலெக்ஷனாக தான் இன்னமும் இருக்குது. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நமக்கு ஒரு திசை வழி. இந்த தேர்தல் 2020 தேர்தலில் யாருமே முன்னாடியே சொன்னது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யார் வருவா, யார் ஃபர்ஸ்ட் வருவா, யார் லாஸ்ட் வருவா, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ ஏன்னா அந்த விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இந்த இது நடக்குது. இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அது ஓரத்தில் ஒரு ஊறுகாயாகவே இருக்கட்டும். ஊறுகாயை சாப்பாட்டுக்கு மெயின் கோர்ஸாக போட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதோட அதை நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் விஜய் ஆனால் ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஊறுகாய் எல்லாருக்கும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் சேராது, எல்லாருக்கும் எல்லா ஊறுகாயும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி
அந்த உதாரணத்தை அப்படி ஓர வச்சோம்னா அதுக்கு இது இது அப்படியே நடந்துரும்னு அவங்க நடத்தினவங்களே துண்டை போட்டு தாண்ட மாட்டாங்க. அழுத வரலாறுலாம் இருக்கு. அழுதவர் தான் 110 கொடுத்துருக்காரு. விஜய் சாருக்கு 120 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் பிரதீப் தான் கொடுத்துருக்காரு. அழுதவர். தமிழ்நாடு மக்கள் அவர் இன்னொரு முறை அழ வைக்கிறார்களா இல்ல அவர் மட்டும்தான் கிங்கியா அப்படின்னுட்டு செஃபாலஜிலே அவர் தான் மாஸ் அப்படிங்கிறத பண்ண போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மக்களுடைய கணிப்புகள் வேறு வேறாக இருக்கிறது. இதில் ஒன்று டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வருகிறது, பை சான்ஸ் 2.0 போகிறாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள்னு ஒருவேளை அவங்க அதை ரீட் பண்ணாங்கன்னா அது தவறு. நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் அல்லது அது கவர்னன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஆன் பாலிசி நீங்கள் பிஜேபி கூட சண்டை போடுங்க, இல்லை மத்திய அரசோட நிதியை வாங்குறதுக்கு போங்க, லீகல் பேட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி நிர்வாக ரீதியிலாகவும் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை என்கேஜ் பண்ணதும் அவங்க இந்த 5 ஆண்டுகளில் போதுமான அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கவர்னன்ஸில் பெருமளவுக்கு பியூரோக்ரஸிகள் எடுத்த முடிவு அப்படிங்கிறத அதை செக் அண்ட் பேலன்ஸ் வைக்காமலே விட்டுட்டாருங்கிற விமர்சனமும் இருக்குது. அது இவர் ஒருவேளை திரும்ப வருகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அதே பேட்டர்னில் தொடர்ந்து போகிறாரு அப்படின்னா அது பலவிதமான சிக்கல்களை கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் அவங்க எப்படி இந்த வாக்கு எதிரணி வாக்கே 3% ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா எடுத்தோம்னா இது திமுகவினுடைய பலத்தால் கிடைத்த. 2016 திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. எல்லாரோட இதுவும் டேட்டாவும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் 3ஆம் அணியாக மக்கள் நல கூட்டணி அமைஞ்சனால அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அதே தான் 2024 அப்படி இருக்கும். இல்லை அது ஃபைன் தான். அதாவது இது நம்ம வேற மாதிரி இதை ரிஃப்ரேஸ் பண்ணணும்னா திமுக தன்னுடைய பலத்தின் காரணமாக இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்கிறதா இல்லை எதிர்கட்சிகளுடைய பலவீனத்தின் காரணமாக வாக்குச்சதறலால் இருந்ததானா எல்லாமும் இருக்குது. ப்ரப்போர்ஷனேட்டாக எது 51 எது 49ங்கிறதுக்குள்ள நான் கமிட் ஆகிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். செஃபாலஜிஸ்ட் யாரும் பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு அவங்க கமிட் ஆகாத மாதிரி நான் அதில் கமிட் ஆகிக்கலனாலும் எல்லாமும் கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் தான். நீங்கள் அதனால தான் நம்ம திரும்ப திருவள்ளுவற்றிருந்து வாங்கினோம்னா தன் வலியும் பிணை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நீங்கள் செய்கிறீங்கன்னா அதனுடைய அந்த செயலை அந்த நேரத்தில் செய்யணுமா, இது மிகப்பெரிய வெப்பனா இல்லையான்னு உங்களை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். உங்கள் பார்ட்டியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஆப்போசிஷனில் நிற்கிற ரைவலோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு துணைக்கு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் என்ன எக்யூப் பண்ணுறீங்கிறது இது பண்ணணும். இவ்வளவும் சேர்ந்து செய்யும்போது தான் ஒரு செயல் நீங்கள் எதிர்பார்க்குற டிசைட் ரிசல்ட்டை கொடுக்குங்கிறது. அது வள்ளுவரோடட்டு அந்த ஜிஸ்ட்டை வாங்கினோம்னா இது ஒவ்வொன்றுத்தையும் டிஎம்கே ஓரளவுக்கு பார்த்து ஒர்க் பண்ணாங்க. அகைன் அது கட்டாயமாக போதும், அது ஓகே தான் இருந்ததில் இது வெல் அண்ட் குட் தான்னு மக்கள் ஃபைனல் காலை கொடுத்துருக்காங்களாங்கிறது நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருந்தாலும் அது போதுமானது அளவுக்கு இருப்பதாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இருக்கக்கூடிய கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது போதும் என்பதாக தெரிகிறது. இதை தாண்டி போனீங்கன்னா பிரணாய் அவர்கள் சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஆஃப் அப்போர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஆப்வியஸாக கவர்மெண்ட் திரும்ப வர்றதுங்கிறது தவிர்க்க இயலாது. சமீப காலமாக கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக மிக பெரும்பாலும் ரிப்பிட்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸுங்கிறது இருக்கும்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த கண்டினியூட்டி ஒரு அரசு வருது அப்படின்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் மெஷினரி இருக்கும்போது உங்களுக்கு எதிரான செய்திகளை கட்டுப்படுத்துவதில் தொடங்கி நலத்திட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் மெஷினரியே உங்களுக்காக இயங்குது. மீடியாவை உங்களால் கொண்டு போக முடியுது. மீடியாவை தாண்டி இண்டிவிஜுவல்ஸாக உங்கள்கிட்ட நிறைய டேட்டாஸை நீங்கள் எடுக்கிறீங்க. டேட்டா சென்ட்ரிக்காக மக்களை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு தனித்தனியாக டார்கெட்டடாக பல வேலைகளை செய்ய முடியுது. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்டாக உட்காரும்போது யூ ஹேவ் அன் மோர் ஆக்சஸ் டு தி சிட்டிசன்ஸ் டேட்டான்னும் போது அதை வச்சும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை ஏர்ன் பண்ணி திரும்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அப்படியான பல விஷயங்களோட கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் தான் ஒருவேளை விஜய் என்டிஏவுக்குள் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஆப்வியஸாக நடந்திருக்கும். அது இன்னெவிட்டபிளாக போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து பார்க்க முடிகிறது. இல்லை விஜய் கொள்கை எதிரி இருந்தாலும் சொல்கிறாரு பிஜேபி. அதெல்லாம் அரசியல்வாதிகள் என்ன ரீசன் வேணாலும் சொல்லிக்கலாம் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆக்சுவலாக விஜய் ஏடிஎம்கே மட்டும் தனியாக போச்சுன்னா நம்ம ஃப்யூச்சரும் போயிடணும்னு தான் அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே சேர்த்தது. பிஜேபி கான்ஷியஸாக ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணும்னு கூட இருந்திருக்காங்களோ நான் சந்தேகப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். விஜய் விடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக பார்த்து கொண்டதானே இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு முடிஞ்சு வரட்டும், நம்ம அதுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே தேர்தலில் நாம் தமிழர் ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ. நாம் தமிழரை மீதான ஒரு பயஸ் அப்படிங்கிறது தமிழ் மீடியாவுக்கும் சரி நேஷ்னல் மீடியாவுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியை கொண்டு போய்
இதே 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த பூத்தை எடுத்தாலும் விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் வந்திருக்கும். ஏன்னா ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, அதுக்கு கீழே தான் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வரணும். விவசாயிக்கு கீழே தான் விசில். இந்த எக்ஸிட் போலில் கூட நாம் தமிழர் பிறன்னு வச்சுருக்காங்க. அதை எடுத்தவங்களுக்கு அவங்க டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு ஆம்சேரில் உட்காந்துக்கிட்டு போட்ட டேட்டாவாக கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சினா அது நாம் தமிழர் தான். அஃப்கோர்ஸ் ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கிறது. நீங்கள் அவங்களுக்கு குறைவாகவே வாங்கினாலும் அவங்கள சொல்லிட்டு தான் இங்கே சொல்லணும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் டிவிக்கேவை போட்டுருந்துருக்கணும். அவ்வளோதான் அவங்களுக்கான புரிதல் ஒன்று. ஆனால் இந்த மாதிரி நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சேதாரம் இருக்கிறது. அது ஆல்ரெடி மீடியாவுக்கு அவங்களுக்கு போதுமான ஸ்பேஸ் கொடுக்கலங்கிறது தனி விவாதம். அது டிபேட்டபிள் தான். அது அப்படி அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபேரான குற்றச்சாட்டு தான். நான் பல இடங்களில் பதிவு பண்ண ஒரு விமர்சனத்தை திரும்ப வைக்கிறேன். அரசியலுக்கே வராத ரஜினிக்காக நம்ம 100 டிபேட் நடத்தியிருப்போம். அரசியலுக்கு 16 வருஷம் கட்சி நடத்தி அவங்க ஒரு ஃபோர்ஸாக உருவாயிருக்காங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்க சென்ட்ரிக்காக வச்ச குற்றச்சாட்டுகள் எத்தனை முறை விவாதத்துக்கு போச்சு, ஒரு பேனல் கட்டமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் எத்தனை முறை கொடுக்கப்பட்டது, அப்படி கொடுக்கப்படுறதுக்கான அடுத்தடுத்த லெவல் லீடர்ஸ் அவர் போதுமான அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக உருவாக்குனாருன்னா அது வேறு டிபேட்டு. கொடுக்கறதுக்கு நம்ம மீடியா ஸ்பேஸ் தயாராக இருந்ததா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிற கேள்வியும் இருக்குது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம்னா அது கொஞ்சம் சிஸ்டமிக்காக நடந்ததாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் அஃப்கோர்ஸ் விஜய் பெருமளவுக்கு அவரிடமிருந்து வாக்குகளை எடுக்கிறாரு. ப்ரொபோர்ஷனேட்டாக பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் 30% வச்சுருக்கிற அது 35 வச்சுக்கிற அதிமுக கூட்டணியிலேருந்து 4 உருவறதுக்கும் 8லேருந்து நீங்கள் 4 உருவுறீங்க இல்லை 3 உருவுறீங்கன்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லையா? நம்ம இதுதான் எஸ்ஐஆரை வச்சு இவங்க ஓட் பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னு ஒரு இது வச்சாங்க இல்லையா, அந்த தியரி படி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எரோடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஸ்டில் அதை தாண்டி சீமான் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு என்னென்னா, இப்போ விஜய்க்கு இவ்வளோ ஓட்ஸ் போகுது இல்லையா, அடுத்த 5 வருஷங்கள் நீங்கள் அந்த ஓட்டர்ஸை எப்படி திருப்திப்படுத்த போகிறீங்கன்னு இருக்கு. நீங்கள் ஜெயிக்காமல் கூட போகலாம் எம்எல்ஏ இல்லாமல். உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் சண்டை செய்யணுன்னு பப்ளிக்கு காமன் ஓட்டர் எதிர்பார்ப்பான். அவனுடைய குரலை நீங்கள் பேசணும், அவன் பிரச்சனையை நீங்கள் பேசணும், அவனுக்காக போராடணும். அவனால் அவன் வேலையை விட்டுட்டு வந்து நிற்க முடியாது, நின்னா ஒரு நாள் சம்பளம் போகும். எனக்காக நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். இந்த ஓட்டர்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக அவனை என்கேஜ் பண்ணலன்னா அவன் உங்களை விட்டு வெளில போவான். அவன் ஆஃபீஸ் அப்புறம் உங்களை நம்பணும் அப்படிங்கிற இடம் இருக்குது இல்லையா? நீங்கள் கமலஹாசனுக்கான ஓட்டர்ஸ் இருக்காங்களா? அவர் ஆரம்பித்த வேகத்தில் டார்ச் ஷீட் எடுத்து வந்தப்போ ஐ திங்க் 19 அவர் லான்ச் பண்ணிவிட்டு எலெக்ஷனை சந்திச்சாப்பில். அந்த சமயத்தில் இருந்தால் என்ன அந்த ஓட்டர்ஸ் இன்றைக்கி கூட இருக்காங்களா? டிவியை தூக்கி அடித்ததப்போ அதை பார்த்துட்டு ஃபயர் விட்டுப்பட்ட ஓட்டர்ஸ் அவர் கூட இருப்பாங்களா? அவர் 24 ஸ்கிப் பண்ணப்போ அந்த அதில் பெரிய சங்கு அண்ணாமலைக்கு போச்சு. ஏன்னா அவர் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கேன்னு பேசினார். திரும்ப நீங்கள் அலையன்ஸுங்க போனீங்கன்னா அந்த ஓட்டர்ஸு அண்ணாமலை சென்ட்ரிக்காக சேர்ந்த யூத் ஓட்டர்ஸ். அவனுக்கு பிஜேபி இல்லை அப்போ 2024 அதிமுக பல தொகுதியில் டெபாசிட் இலக்கு வச்சதில் அண்ணாமலை பங்கு பெறுவாங்களே. அஃப்கோர்ஸ் அவர் உருவாக்கி அந்த அலையன்ஸுங்கிறதும் டிடிவி உள்ள கொண்டு வந்ததுங்கிறது ஒரு கிளாசிக்கான ஒரு மூதான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது அண்ணாமலையினுடையதுக்கு பெரிய கிரெடிட் கொடுத்தாலும் அவர் தான் அங்கே சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்ததை செஞ்சார். அண்ணாமலை ஓரங்கட்டியதும் கூட என்டிஏவுக்கு. ஏன்னா அவங்க பேசும்போது எங்களுக்கு 22 அவங்களுக்கு 18 சேர்த்தா 40ங்கிற தியரி தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை ஆன்டி எடப்பாடி பழனிசாமி பேசியும் தான் அந்த ஓட்டை வாங்கினார். அந்த 18 அப்படியே எப்படி வருங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ரிசல்ட்டு கவுண்ட் பண்ணி முடித்தா இப்போ டிடிவி கையில் அதிமுக வந்துடணும் அவர் பேசினார் கேம்பெயினில். அப்புறம் அந்த ஓட்டு இப்போ எடப்பாடி கூட வச்சா வருமாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அந்த ஒரு ஆங்கிரி யூத்தாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்கள் இவங்கெல்லாம் விஜய்கிட்ட இப்போ ஆப்வியஸாக வந்துட்டாங்க. சசிகலா வந்திருக்காங்க இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. சசிகலா வந்தாங்க. அதுவும் சவுத்தில் ஒரு பெரிய இம்பேக்டாக தான் இருக்குது. சவுத்தில் யாருக்கான இம்பேக்ட்டுங்கிற கேள்வி இருக்குது. ரொம்ப சில தொகுதிகளில் 10,000 to 20,000 ஓட்ஸ் வரைக்கும் ஒரு 2-3 தொகுதிகளில் அவங்க போட கேண்டிடேட் லோக்கல் மெரிட்னால வாங்கலாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க ஒரு ஓட்டு ஒருவனால அது அதிமுக. சாத்தூர்லேயே பெரிய ஃபைட்டாக தான் கொடுக்குறாங்க. இல்லை சாத்தூருமே சொல்கிறாங்க, முதுகுளத்தூர் ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க, இதாக இருக்குது அப்படின்றாங்க. நாங்குநேரி இல்லை நீங்கள் அது மொத்தமாக எடுத்தாலும் நாங்குநேரியில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் நிற்கிறாரு. நீங்கள் மொத்தமாக எடுத்தாலும் ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் வருதுங்கிறேன். ஒரு விரலில் நீங்கள் விரல் வெட்டக்கூடிய அளவு தொகுதிகள்னாலும் ஒரு ஓட்டு போனாலும் அதிமுக ஓட்டு சார். அது அந்த இடத்துல யாருடைய வீம்புனாலங்கிறதுக்குள்ள ஒரு எல்லைக்கு மேலே நம்ம போக முடியாது. இதை விடவும் மோசம் மாம்பழத்தை கொண்டு போய் ஊர் பூரா சேர்த்தவர் யாரோ, அதுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தவர் யாரோ, அவரே மாம்பழத்துக்கு எதிராக கேம்பெயின் பண்ணார். எது ரீச் ஆகும்னு தெரியல. அவர் சேர்த்த சின்னத்தையே அவரே லைம் லைட்டை விட்டு எடுக்க முடிஞ்சாலும் மக்கள் அதை எடுத்து இல்லை, மக்கள்கிட்ட அந்த சின்னம் போயிருச்சுல. அதுதான் சொல்கிறேன். ராமதாஸ் ஐயாவுக்காக மாம்பழத்தில் போடுறாங்களும் போட்டு வருவாங்கல்ல. உங்களுக்கு சேகர் பாபு இங்கே டிஎம்கேல சேர்ந்த பிறகோ தங்கத்தமிழ் செல்வன் நின்ன போதோ உனக்கு தான் ராசா ரெட்டையில போட்டேன்னு போட்டுட்டு வந்து சொன்னதெல்லாம் அவங்க கேட்டாங்கல்ல. அதனால் அந்த விஷயம் இருக்குது, அந்த இம்பேக்ட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கு.
இந்த முறை ஆனால் நான் அது என்னுடைய விருப்பமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது அசஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி ஜெயிக்கக்கூடாது. மொத்தமாக ஸ்வீப், இந்த மண்டலம், இந்த மாவட்டம் எல்லாரும் ஈக்குவலாக வரட்டும். கோயம்புத்தூர்னா போன வாட்டி அதிமுக ஃபுல் ஸ்வீப் அடிச்சாங்க, திருச்சியில் ஃபுல்லாக திமுக அடிச்சாங்க, திருச்சியில் அடிச்சாங்க, கரூரில் உங்களுக்கு 4க்கு 4 திமுக வந்துச்சு, சென்னை இங்கே திமுக, தருமபுரியில் 5 ராமநாதபுரம் 4மே திமுக அடிச்சாங்க, தருமபுரியில் 5 கொஞ்சம் அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் ஸ்வீப் பண்ணுச்சு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. சேலத்தில் அஃப்கோர்ஸ் மதுரை கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, 5 திமுக 5 அதிமுக இருந்துச்சு. அது அவங்க எப்படி நம்ம மதுரை மக்கா எப்படி போட்டாங்கிறது தெரியல. அவங்க ஒரு ஈக்குவேஷன் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. பட் நான் சொல்கிறது, நீங்கள் ப்ராப்ளி பெரம்பலூர் அரியலூரை விடுங்க, இருக்க 2 அப்படிங்கிறதுனால அதில் குறைவான எண்ணிக்கையில் கொண்ட சென்னை பெல்ட்டிலே ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக வின் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக உடையிறதுங்கிறது ஒரு வகையில் நல்லது. மக்கள் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒட்டு மொத்தமாக அப்படி கொண்டு போய் மொத்தமாலாம் கொடுத்துட வேண்டாம். சட்டமன்றத்தில் பல விதமான குரல்கள் கேட்கட்டும். எனக்கு பர்சனலாக கேட்டால் அது வாய்ப்பு இருந்தால் மக்கள் அந்த உழைப்பை அங்கீகரிச்சிருக்கிற பட்சத்தில் குறைஞ்சது திரு சீமான் அவர்களோ அதே போல் திரு விஜய் அவர்களோ ஜெயிச்சு எம்எல்ஏவாக போனால் தப்பு இல்லை. போனால் தான் இவங்க இங்கே இருக்கிற மாதிரியான சீமான ஒரு பெர்ஃபார்மர், நீங்கள் அதை விடுங்க. பட் அந்த ஆங்கிள் ஒரு அசம்பிளிக்குள்ளே அங்கே ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் ப்ரெஷர் அங்கே எப்படி ஹேண்டில், அங்கே எழுந்து நீங்கள் ஓம் சக்தி பராசக்தி திமுக தேய சக்தின்னு பேசலான்னு ஆரம்பிச்சிங்கன்னா சபாநாயகர் தம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் பேசணும், மைக்கை ஆஃப் பண்ணுங்கன்னு கிட்ட சொன்னாங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் எதிர்கட்சிங்க வந்தாலும் லைவில் போகும், அசம்பிளியில் மற்ற நேரம்லாம் கட் ஆகும். இது நீங்கள் சிக்கினீங்கன்னா அன்றைக்கி அதுதான் வைரல் ஷார்ட்ஸு, அதை போட்டுட்டு அவங்க அந்த தரப்பில் வைப்பு பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னா, பட் அந்த உழைப்பு போதும் மக்கள் நினச்சிருக்காங்கங்கிற பட்சத்தில் கொடுத்தாங்கன்னா முதல் முறை இவங்கெல்லாம் உள்ளே போகணும். திமுக அதிமுகவினர் அவங்க ரேகிங் ரொம்ப பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து முதல் முறை வராங்க என்னும்போது கொஞ்சம் அரவணைச்சு போனாங்கன்னா பெட்டராக இருக்கும். பல குரல்கள் வேணுங்கிறேன். இப்போ சிலர்லாம் வந்து பிஜேபி சுத்தமாக 0 ஆகணும் அப்படிங்கிறாங்க. 4 பேர் போனதுனால பல விஷயங்கள் அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குங்கிறேன். நான் சொல்கிறது, தமிழ்நாடு சென்ட்ரல் நீட் பில்னு வரும்போது பாஜக மட்டும் எதிர்த்து பில் அடிக்கும், எதிர்த்து வாக்களிப்பாங்க, இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு புறக்கணிச்சிருவாங்க. இதனால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஏன்னா எதிரி வெளியிலேருந்து பேசி அவங்க வந்தால் பிரச்சனைங்கிறத தாண்டி வந்து இருக்கிற 4 பேர் 10 பேர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆன் இஷ்யூஸில், ஆன் ஃப்ளோரில் வரும்போது அது அசம்பிளியோட ரெக்கார்டு, அது ஹிஸ்ட்ரி, அங்கே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் அது மாறும். ஸோ அதனால் அவங்களுடைய அரசியல் இந்த மண்ணுக்கு எதிரான எனவே ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னா மக்கள் கன்வின்ஸான அலோவ் பண்ண போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அந்த இடம் தான் கவனிக்கத்தக்கது. மக்கள்கிட்ட போய் அப்பீல் பண்ணுங்கள், இன்னும் நிறைய உழைங்க, தவறுகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த ரிசல்ட்ஸை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. வருத்தம் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த 4 நாள் ஆஃபீஸாக வெளில வர மாட்டாங்க. இது கருத்து திணிப்புங்கிற ஒரு இதோடு நிப்பாட்டுருவாங்க. அவங்கள நம்ம ரொம்ப தொல்லை பண்ண வேண்டாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க உரிய நேரம் எடுத்து மக்களோட எதை நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் இல்லை புரிஞ்சிக்காமல் போயிட்டோம் என்று சுய பரிசோதனை செய்து கொள்வதாக. லாஸ்ட் 3 எலெக்ஷனில் ஏடிஎம்கே 2019, 21, 24 சுய பரிசோதனை செய்திருந்தால் பல தவறுகளை இந்த தேர்தலுக்கு திருத்தி இருக்கலாம். அவங்க அதை செய்யாமல் விட்டதனுடைய விளைவாகவும் ஒருவேளை இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாமல் போகக்கூடிய பட்சத்தில் விஜய் அளவுக்கு அதிகமாக வந்து காலி பண்ணக்கூடிய பட்சத்தில் அதற்கான விலையை அவர்களே தேடிக்கொண்டதாகத்தான் அதை நம்ம பார்க்க முடியும். மே 4 வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். மே 4 பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி சார். மிக்க நன்றி.